காப்பாத்துறதுக்கு வர்றோம். ஆனா வரக்கூடிய இடம் வந்து தென்கிழக்கு பகுதியா இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வர முடியும். அதனால நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு ஹீரோவோட பொண்ணு அவங்க எல்லாரும் வரேனுங்கிறாங்க. ஆனா நமக்கு தென்கிழக்கு பகுதிக்கு வந்தாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. அதனால இங்கிருந்து அங்க போயே ஆகணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் டிசைட் பண்ணி கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் பொண்ணை நம்பி நீயே எங்களுக்கு வழிகாட்டுமா அப்படின்னு சொல்ல, சரி நான் கூட்டிட்டு போறேன் வாங்க அப்படின்னு அவ வழிகாட்டி கூட்டிட்டு போறா. அப்படி போற வழியில தான் நம்ம ஹார்ட் பேஷண்ட் இருக்கான் பாருங்க, உடம்பு முடியாம மாத்திரையை எடுத்து முழுங்கி ஏதோ ஹார்ட்டை ஆப்ரேட்டிங்கா வச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில இருக்காங்க. மாத்திரையை போட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நல்லா ஆகுது. எல்லாரும் வந்து அவன்கிட்ட உன் கூட இருந்த அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க, அவன் அந்த பொண்ணை முதல்ல தின்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவன்கிட்ட போய் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், இதே மாதிரி மத்த யாருக்காவது நடந்ததுன்னா உன் ஜோலியை முடிச்சு விட்டுருவேன் தம்பி அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப ஹார்ட் பேஷண்ட் சரி நான் இனிமேட்டு ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடய வரான். இப்ப இவங்க 6 பேரும் போயிட்டு இருக்க வழியில ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்தை தாண்டி போனாதான் அடுத்த சைடு போக முடியும். இதுல 5 பேத்துக்கு நீச்சல் தெரியும். அந்த பொண்டாட்டிக்காரி கன்சீவா இருக்கா பாருங்க, அவளுக்கு நீச்சல் தெரியாதான். உடனே அவளுக்காண்டி ஒரு போட்டு மாதிரி ஒன்ன ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, முதல்ல நான் இந்த ஆத்துக்குள்ள இறங்கி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன், நான் அந்த சைடு போனதுக்கு அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இறங்கி உள்ள போறான். உள்ள போகும்போது அந்த போட்டு மாதிரி கட்டி வச்சிருந்த ஒரு படகை இழுக்கிறதுக்கு ஒரு கயிறு மாதிரி அந்த வேரை வந்து யூஸ் பண்ணி அதை எடுத்துட்டு போறான். ரொம்பவே சேஃபா ஹீரோ போனதுக்கு அப்புறம் அங்க எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாரும் வாங்கன்னு சொல்ல எல்லாரும் அந்த தண்ணிக்குள்ள இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா முதலையும் வந்துருச்சு. முதல்ல வந்தோடனே வேகமா வாங்க அப்படின்னு இழுக்க அந்த கயிறு அந்து போகுது. இந்த இடத்துல ஹீரோவுக்கு பின்னாடி அந்த ஹார்ட் பேஷண்ட் வரான். முதலைய பார்த்த உடனே அவன் அந்த கரைக்கு போயிடலான்னு அந்த சைடு திரும்பிடுறான். அந்த புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்மளால தப்பிக்க முடியாது, நம்ம பொண்டாட்டியாவது காப்பாத்துவோம் அப்படின்னுட்டு தான் பொண்டாட்டிகிட்ட உனக்கு பிடிச்ச பேரை நம்ம பிள்ளைக்கு வை, சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகை வேகமா புஷ் பண்ணிட்டு அவன் சென்டர்ல வராங்க அந்த ரிவருக்கு. அந்த முதலையும் வந்து அவனை முழுங்கிட்டு அது வேகமா போகும்போது இந்த ஆர்டிசன் காரனும் திரும்பி இந்த சைடே உடையாந்தாரான். இப்ப இவங்க 5 பேருமே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிசன் காரன் வேகமா முதல்ல ஓடிட்டு இருக்கான். ஹீரோ அந்த முதலைய பின்னாடி திரும்பி சுட்டுக்கிட்டே வராப்புல. இருந்தாலும் அந்த முதலை இவங்க 5 பேர்த்தையுமே துரத்துக்கிட்டே வருது. ஒரு நேரத்துல நீங்க 4 பேரும் போங்க, நான் அந்த முதலைய டைவர்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த முதலைய சுட்டுட்டு இருக்கும் போது முதல்ல பக்கத்துல வரவும் சைட்ல குதிச்சிடறாரு நம்ம ஹீரோ. அதனால முதல்ல அந்த 4 பேர்த்தையும் துரத்திக்கிட்டு போகுது. இந்த 4 பேத்துல நம்ம ஹீரோவுடைய பொண்ணும் இந்த ஹார்ட் பேஷண்டும் ஒரு சைடு ஓடுறாங்க. அவர் அந்த கன்சீவா இருப்பா பாருங்க, அவளை கூட்டிக்கிட்டு இன்னொரு சைடுல ஓட ஆரம்பிச்சிடறான். இப்ப அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்காரன் கீழே விழுந்துடுறாங்க. இத பார்த்த ஹீரோவோட பொண்ணு வந்து அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து ஹெல்ப் பண்றா. அப்படி ஹெல்ப் பண்ணும் போது கை கொடுத்து தூக்கி விடுறாங்க. கை கொடுத்து தூக்கி விட்டோன்னே எந்திரிச்சு அந்த பையப்புள்ள என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவோட பொண்ணை அந்த முதலை கிட்ட தள்ளி விட்டுட்டு அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்காரன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ தான் பொண்ணை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு துப்பாக்கியை வச்சு அந்த முதலைய டைவர்ட் பண்ண அந்த டைம்ல ஹீரோயினோட பொண்ணு எந்திரிச்சு அந்த சைட்ல ஓடி போய் உக்காந்துக்கிறா. நம்ம ஹீரோ அந்த முதலைய பயங்கரமா சுட்டுத்தல்ல அந்த முதலை பயங்கர ஆக்ரோஷமா மாறுது. அப்படி மாறினது மட்டும் இல்லாம அவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தான் பாருங்க அந்த ஹார்ட் பேஷண்ட், அவனை துரத்திக்கிட்டே ஓடுது. அப்படியே துரத்திக்கிட்டே ஓடும் போது அவன் தப்பிச்சிடணும் அங்கிருந்து எப்படியாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் ஹார்ட் அப்படியே நின்னு போகுதுங்க. வெளி வரவும் அங்க அப்படியே மயங்கி விழுவுறான். அந்த முதல்ல அவன் பின்னாடி வந்து அவனை அப்படியே முழுங்கிட்டு அங்கிருந்து போகுது. அப்படி போகும்போது சைட்ல தான் நம்ம ஹீரோவோட பொண்ணு தப்பிக்கிறதுக்காண்டி குதிச்சிருப்பா. அப்படி குதிச்ச அவளை இந்த முதலையோட வால்ல முள்ளா இருக்கும் பாருங்க, அதுல மாட்டிக்கிறா. அப்படி மாட்டினத அவளை அப்படியே அந்த முதலை தூக்கிட்டு அங்கிருந்து போயிருது. நம்ம ஹீரோ அந்த பயல்கிட்ட நீ இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்க, நான் போய் என் பொண்ணை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாப்புல. ஆனா இந்த பயலும் அந்த பொண்ணு விடாம துரத்திக்கிட்டு அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ நான் மட்டும் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. ஆனா அந்த பயலும் அந்த கன்சீவா இருக்க அந்த அம்மாவை அங்கேயே உட்கார வச்சுட்டு உள்ள போய் பார்க்க போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த ஒரு முதலை வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கு.
அந்த இடத்துல இந்த பொண்டாட்டிக்காரி பாக்குறாங்க. என்ன பாக்குறான்னா, இவ அந்த புருஷன்காரனுக்கு ஒரு gift கொடுத்திருப்பா. அந்த gift அங்க கிடக்குது. அத பார்த்து அழுது தீர்த்துட்டு இருக்கா. அவளை அழுவாதீங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம லவர் பாய் என்ன பண்றான்னா, அவனோட லவரை காப்பாத்துறதுக்கு உள்ள போறான். ஏற்கனவே ஹீரோவும் உள்ள போயிருக்கான். இப்ப இவனும் உள்ள போறான். உள்ள போனா அந்த முதல்ல நல்லாவே குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. உள்ள போன ஹீரோ தான் பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட அந்த பொண்ணு அங்கிருந்து சத்தம் கொடுக்கறாங்க. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு மூச்சே வருது. முதல்ல கிட்ட இருந்து தான் பொண்ணை காப்பாத்திடலாம்னு நினைச்ச ஹீரோ அவளை பொறுமையா எந்திரிச்சு வர சொல்றான். அந்த நேரத்துல முதல்ல முழிச்சிருது. இதை பார்த்துட்டு 3 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் டைவர்ட் பண்ணணும்ட்டு நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்துட்டு அந்த முதல்ல மேலேயே சுடுறாப்புல. அது மட்டும் இல்லாம தான் பொண்ணை கூட்டிட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்லி அனுப்ப அவன் அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில போறான். நம்ம ஹீரோ அந்த முதலைய டைவர்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அது சின்ன சந்து மாதிரி இருக்கு. அதுக்குள்ள முதலையோட வாய் வர முடியல. அதனால முதலையால ஹீரோவை கடிக்க முடியல. அப்பதான் ஹீரோ அந்த முதலையை கொல்றதுக்காண்டி ஒரு பாம் வச்சிருப்பாரு. அந்த பாம்பை தேடி பார்த்தா அந்த பாம் முதலைக்கு பயந்து வர்ற வழியிலே விழுந்திருக்கும். அந்த இடத்துக்கு ஹீரோவோட பொண்ணை வெளியில விட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கிட்ட நான் எப்படியாவது உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, அவங்கிட்ட அங்க வெளியில பாரு, அங்க ஒரு பாம் விழுந்திருக்கும், அந்த பாம்பை எடுத்து இந்த முதல மேல அப்படியே போடு அப்படின்னு சொல்ல, அவன் முடியாது, ஏன்னா நீங்களும் அங்க இருக்கீங்க, அங்க போட்டா நீங்களும் செத்து போவீங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீங்க பொழைச்சா போதும், முதலைய கொல்லு அப்படின்னு அவன் சொல்ல, இந்த பையன் அதெல்லாம் கேட்காம அந்த முதலைய டைவர்ட் பண்ணி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓட ஆரம்பிக்க கூடிய அவனை முதல்ல துரத்திக்கிட்டே வருது. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பல்ல மாதிரி இருக்க இடத்துல குதிச்சு அந்த முதல மேல அந்த பாம்பை தூக்கி போடுறான். அந்த பாம் வெடிச்சு அந்த முதல அங்கேயே செத்து போகுது. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தோடனே, என்ன அங்கிள் எப்படி என்னுடைய திறமை அப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் செய்யவே இல்லடா, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த நேரத்துல செத்து போன அந்த முதல்ல திரும்பவும் எந்திரிச்சு வருது. இத பார்த்த நம்ம ஹீரோ அந்த பயலை சைட்ல தள்ளி விட்டுட்டு கத்தி ஒண்ணு கையில வச்சிருப்பாரு. அந்த கத்திய வச்சு அந்த முதலையவே 2ஆ கிழிச்சுக்கிட்டு அந்த சைடு போய் விழுகிறாரு. முதலுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச உயிரும் அந்த இடத்துலயே அப்படியே போகுது. இப்ப அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஹீரோவும் அந்த பயலும் வெளியில வராங்க. ஏற்கனவே ஹீரோவுடைய பொண்ணும் கன்சீவா இருக்கா பாருங்க, அவளும் இருக்காங்க. மொத்தம் 4 பேரும். இந்த 4 பேரும் இந்த முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சு தென்கிழக்கு பகுதிக்கு ரெஸ்கியூ டீம் வருவாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப இவங்களை காப்பாத்துறதுக்கு 3 ஹெலிகாப்டர்ல ரெஸ்கியூ டீம் வராங்க. ஆனா ரெஸ்கியூ டீம் வர்ற அதே ஹைட்ல ஒரு டிராகன் கூட்டமும் பறந்து போகுது. அப்படியே இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படத்துல இவங்க எல்லாம் தப்பிச்சாங்களா தப்பிக்கலையா அப்படிங்கிறதுக்கு கடைசியா அந்த டிராகன் கூட்டம் போகும் பாருங்க, அதை வச்சே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப ரெஸ்கியூ பண்ண வந்த இந்த டீமுமே இந்த டிராகன் ட்ரையாங்கிள் மாட்டி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறது மாதிரிதான் கிளைமேக்ஸ் முடிஞ்சிருக்கு. இது மாதிரி நல்ல வேறொரு வித்தியாசமான கதையில அடுத்த படத்துல பார்ப்போம்.